இப்போ வந்து ஸ்பீச் தெரப்பினா என்ன அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல விரும்புறேன். ஸ்பீச் தெரப்பிங்கிறது வந்து இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா குழந்தை ஒரு வயசு ஆச்சுனாலே இல்ல 6 மாசம் ஆச்சுனாலே பேச ஆரம்பிப்பாங்க. வாயில இருந்து சவுண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பேப்லிங்னு சொல்லுவோம். ஒரு வயசு ஆச்சுனாலே குழந்தை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ 1 இயர் ஆச்சுனாலே குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு வந்துடணும். அதே மாதிரி ஒரு 1.5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு 10 வார்த்தை கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசுல பேசாம இருந்தாங்கன்னா கூட இந்த 1 to 2 வயசு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கிரிட்டிக்கல் ஏஜ் பீரியட்னு சொல்லுவோம். அந்த 2 வயசுல பாத்தீங்கன்னா there will be a spurt in development. திடீர்னு நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் பேசவே இல்ல, ஒரு வயசு 1.5 வயசு ஆயிடுச்சு பேசலன்னு சொல்ற குழந்தைங்க கூட 1.5-2 வயசு ஆகும்போது சடனா நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிடுதுன்னா, பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்காங்க, வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, கேர்டேக்கர்ஸ் கிட்ட விட்டுட்டு போறாங்க, இல்லை கிரஸ்ட் அந்த மாதிரி விட்டுட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு போதுமான அளவு கம்யூனிகேஷன் கிடைக்கிறது இல்லை. இப்போ பேரண்ட்ஸ் வேலை செய்யணுங்கிறதுக்காக குழந்தைங்க கையில மொபைலை கொடுத்துட்டு அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அ ஒன் வே கம்யூனிகேஷன். எப்போ ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வரும்னு சொன்னா அந்த குழந்தைக்கு போதுமான அளவு ஒரு நல்ல இன்டராக்ஷன் இருந்தா மட்டும்தான் வரும். இப்ப நம்ம ஒரு பேரண்ட் வந்து எப்ப ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 1 இயர் ஆச்சு, 1.5 இயர் ஆச்சு அப்படின்னும் போது குழந்தை பேசல அப்படின்னு சொன்னாலோ, இல்ல குழந்தை வந்து நார்மலை விட வித்தியாசமா பிஹேவ் பண்றான், முகம் பார்க்க மாட்டேங்கிறான், தானே உட்காந்து தனியா விளையாடின்னு இருக்கான், அந்த மாதிரி இருந்தாலோ, இல்ல மூளை வளர்ச்சி கம்மியா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலோ, மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்தது, தவழ்ந்தது, நடந்தது இதெல்லாமே லேட் ஆகுதுன்னு சொன்னா ஸ்பீச் மைல் ஸ்டோன்ஸும் கொஞ்சம் டிலேடா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா உடனே வந்து அவங்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட பார்க்கணும். இல்ல ஒரு சில கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட் அனாமலி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. 5 மாசத்துல குழந்தை பிரெக்னெண்டா இருக்கும்போது 5th மந்த்ல பண்ணும்போதே வந்து ஒரு குழந்தைக்கு கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு, இல்ல புற உலக சிந்தனையற்ற குழந்தைங்கன்னு சொல்லுவோம், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, அதாவது தனியாவே இருக்காங்க, மனுஷங்க பேசினாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு சில குழந்தைங்க காதை அடைச்சிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, கையில எல்லாம் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்த வரைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஆட்டிசம் இருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஏர்லியா செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு பேரண்ட்டுக்கு அந்த குழந்தை நார்மலை விட வித்தியாசமா இருக்குன்னு எந்த ஏஜ்ல தெரிஞ்சாலுமே அந்த ஏஜ்ல செக் பண்ணிக்கணும். ஒரு சில டைம் 3-4 மாசம் ஆச்சு, எவ்வளவு பெரிய சத்தம் கேட்டாலும் குழந்தை பார்க்க மாட்டேங்கிறான், திரும்ப மாட்டேங்கிறான், இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா பேரண்ட்ஸ் வந்து உடனே சஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு குழந்தைக்கு காது கேட்கறதுல எதுனா பிரச்சனை இருக்குமா அப்படின்னுட்டு. ஐயோ இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறத விட செக் பண்ணி பார்த்து இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஹியரிங் லாஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப ஏர்லி ஐடென்டிஃபை பண்ணி ஆம்பிளிஃபிகேஷன், ஹியரிங் எய்ட்ஸ் போட்டு விட்டோம்னு சொன்னா அவங்களோட ஸ்பீச் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பெட்டரா இருக்கும். எவ்வளோ ஏர்லியா ஸ்பீச் தெரப்பியை ஸ்டார்ட் பண்றாங்களோ அத்தனைக்கு எத்தனை ப்ரோக்னோசிஸ், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்துல வந்து ஒரு ஸ்பீச் தெரப்பி யூனிட், ஆடியோ யூனிட் இருக்கு. பச்சிளம் குழந்தைகள் அவங்களுக்கு வந்தாங்கன்னா ஓஏஇ, ஆட்டோகாஸ்டிக் எமிஷன்ஸ் சொல்லுவோம். அது வந்து ஜிஹெச்ல இருந்து ரெஃபர் ஆகி வர்ற குழந்தைங்க, இல்ல டாக்டர்ஸ் ரெஃபர் ஆகி வர்ற குழந்தைங்களுக்கு வந்து காது டெஸ்ட் பண்ணி ரிப்பீட்டடா அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னா ஃபாலோ அப்புக்கு வர சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா நார்மலா இருக்குதுன்னு சொன்னா தே கேன் ஃபாலோ அப் ஆன் தியர் ஓன். வீட்லயே பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா செக் பண்ணிக்க வர சொல்லுவோம். 15 வயசு ஆச்சு, மேல் குழந்தை வந்து ஃபீமேல் மாதிரி பேசுறான், பியூபோஃபோனியா இருக்கு, வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி கேசஸ் அனுப்புவாங்க. இல்ல அடல்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அஃபேசியா, ஸ்ட்ரோக் வந்து பேச்சு போனவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களுக்கு. அதே மாதிரி ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு வந்து லேர்னிங் டிசபிலிட்டி, குழந்தைக்கு வந்து ஐக்யூ நார்மலா இருக்கலாம், மற்றது பேசுறது, எக்ஸ்பிரஷன் எல்லாமே நார்மலா இருக்கலாம், பட் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் டிஃபிகல்ட்டி, ரீடிங்லயோ இல்ல ரைட்டிங்லயோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அதுக்கு ட்ரெயின் பண்றது. இந்த அண்ட் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அவங்களோட பேஸ்லைன் தெரிஞ்சுட்டு பேரண்ட்ஸுக்கு முக்கியமா கவுன்சல் பண்றது. இப்போ புக்கை வச்சு ஒரு பால் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா நேரடியா ஒரு பாலை காமிச்சு ப்ளூ கலர் பால், ரெட் கலர் பால்னு சொல்லி அப்படியே சொல்லி கொடுக்கும்போது நம்ம கலர் கான்செப்டையும் சொல்லி கொடுக்குறோம், பாலுங்கிற கான்செப்டையும் சொல்லி கொடுக்குறோம். பால் எடுத்துன்னு போய் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும்போது அப்பா கொடுக்கறது கான்செப்டை சொல்லி கொடுக்குறோம், அப்பா கான்செப்டை சொல்லி கொடுக்குறோம். பால் எடுத்து டேபிள் மேல வை, டேபிளுக்கு கீழே வைனா அப் அண்ட் டவுன், இந்த மேல கீழேங்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி விளையாட்டு போக்குல நிறைய விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பீச்ல வந்து ஃப்ளூவன்சி டிசார்டர்னு இருக்கு. குழந்தைங்க திக்கி பேசுவாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்ச டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஏன்னா நார்மலா வீட்லயே இருந்துட்டு பிளே ஸ்கூலுக்கு போகும்போது அந்த என்விரான்மெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், அந்த ப்ரெஷர்ல திக்க ஆரம்பிக்கலாம்.
இல்ல ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கலாம், அம்மா திக்கு அப்பா திக்கி பேசுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்ல ஒரு சில குழந்தைங்க வந்து ஃபியர்னால திக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி திக்கி பேசுற குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்டாமரிங்னு சொல்லுவாங்க, ஸ்டட்ரிங். இந்த ஸ்டட்ரிங் எல்லாம் வந்து ஒரு 90% கிட்ட வந்து வி கேன் bring it to near normal. ஓகே, நத்திங் இஸ் கியூரபிள், கியூர் பண்ண முடியாது, பட் வி கேன் கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். பேசும்போது நிதானமா பேசணும். இப்போ யாராவது உங்ககிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா மை நேம் இஸ் பவானி, இந்த மாதிரி விரல் விட்டு விட்டு நிதானமா பேசும்போது ஸ்டட்ரிங் கம்மியாகும். ஏன்னா ஸ்டட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் பேச ஆரம்பிச்ச உடனேயே வந்து அவங்க எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாம கடகடன்னு பேசி முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கு திக்கல் ரொம்ப ஜாஸ்தியா வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னா, அடல்ட்டா இருந்தா நிதானமா டேக் அ டீப் பிரெத் அண்ட் கொஞ்சம் நிதானமா காத்த வெளியே விட்டுட்டு ஸ்லோவா பேசலாம். மை நேம் இஸ் பவானி அந்த மாதிரி பேசும்போது ஸ்டாமரிங்கிறது வந்து இந்த இனிஷியலா ஏர் ஃப்ளோலயே போயிடும். குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லயே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னுட்டு ஐடென்டிஃபை பண்ணா எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பத்திலேயே கொடுக்குறோமோ, தெரப்பி, கான்ஸ்டன்ட் தெரப்பி வித் ஃபுல் எஃபர்ட் வில் மேக் த சைல்ட் நியர் நார்மல். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம். 0422 2380 382 இது வந்து ஆஃபீஸ் நம்பர். நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.